விஜயோட படங்கள்ல அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு வரக்கூடிய ரசிகர்கள் அந்த படம் போடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி டான்ஸ் ஆடுறது விசில் அடிக்கிறதுன்னு ஒரு எனர்ஜியோட வருவாங்க. படம் முடிஞ்சு போற வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்கும். அதுதான் விஜய் படங்களுடைய சக்சஸுக்கு பெரிய காரணமா இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு. தன்னுடைய அரசியல் மேடைகளையும் விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கிற ஒரு பாணியை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் இன்னைக்கு ஸ்பீச்சில் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரை அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணி பொதுவாக எப்பேற்பட்ட ஒரு அரசியல் ஸ்பீச்சாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அப்படி அவங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களை கூட இல்லை அவங்களுக்கு போர் அடிக்கிற விஷயங்களை கூட அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஜய் சொல்கிறது. விஜய் வந்து கண்டிக்கலை, மேலே ஏறுறவங்களெல்லாம் பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கண்டிச்சாரு. கண்டித்து முடிக்கும் போது கூட அங்கே ஒரு அவருடைய பர்சனல் டச்சை கொடுத்து அந்த ரசிகர்களை அவருடைய டார்கெட் ஆடியன்ஸை அப்படியே கொண்டு போகிறது தான் விஜயோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அதை அவர் அரசியல்லையும் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஸ்பீச் இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுகவின் வாக்குகளை தான் விஜய் அதிகமாக குறிவைக்கிறாரு. அது இன்னொரு அதிமுகவாக தாவேகா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தன்மையே அப்படி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி முதல் முறையாக இவ்வளோ நாள் எம்ஜிஆர் பேரை மட்டும் சொல்லிட்டு இருந்த விஜய் ஜெயலலிதா பேரையும் மேடையில் பயன்படுத்தி இருக்காரு. வந்த விமர்சனங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காருன்னு பார்க்குறீங்களா? இப்போ மக்கள் சந்திப்பு கூட்டம்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து 3வது மாநில மாநாடு மாதிரி இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜயினுடைய ஸ்பீச்சும் சரி, அங்கே வந்த தொண்டர்களும் சரி, மிகப்பெரிய அளவில் வந்து ஆரவாரத்தோடு கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு விஜயினுடைய தொண்டர்களுக்கு விஜய் பேசின சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய கண்டென்ட்டாக இருந்தது. தொடர்ச்சியாக அதை பற்றி ரிப்பீட்டடாக அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கவனித்தோம். அதற்கு பிறகு மதுரை மாநாட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து மாநாட்டு திடலுக்கு வந்து காத்திருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதற்கு பிறகு ஈரோட்டில் நடக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்றே நிறையா பேர் வந்துட்டாங்க. மாநாட்டு திடலை வந்து பார்வையிடக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி விஜய் பேசுனதுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்டெண்டடாக தான் இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. ஒரு 30 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து பேசியிருக்கிறது அப்படின்றது உண்மையாகவே இன்னைக்கு அரசியலில் என்னென்னலாம் அவரை சுற்றி நடக்குது அப்படின்றத அவர் கவனித்து பேசியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான் விஜயினுடைய இந்த ஸ்பீச்சை நம்ம கேட்கும்போது எவ்ரி 90 செகண்ட்ஸ் வந்து ஒரு ஹூக்கோட அவர் வந்து ரீல்ஸ் கண்டென்ட்டாக பேசின மாதிரி இருந்தது. ஸ்பீச் முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது என்ன பேசினார் அப்படின்னு நம்மளே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸ்பீச்சை பொறுத்தவரையில் ஐ திங்க் அவர் மீது இருக்கக்கூடிய கிரிட்டிசிசத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அதற்கான பதில் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இதுக்கு முன்னாடி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு இண்டோராக அவங்க பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஈரோடு அப்படின்றது கவனம் பெற்றது. ஏன்னா வந்து அவர் பொதுவெளியில் பண்ணுறாரு அப்படின்றதுனால. இப்போ இந்த ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத முன் தயாரிப்போடு அவர் வந்து பேசுனதை பார்க்க முடிஞ்சுது. முதல் முறையாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதாவுடைய பேரை பயன்படுத்தியிருக்கிறாரு. விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் வந்து கொஞ்சம் கூட இதில் குறையலை அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ க்ரௌடோடைய ரெஸ்பான்ஸ் பாருங்களேன், அவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்ல சொல்ல அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து வந்திருந்த தொண்டர்களை பொறுத்தவரையில் ரொம்ப உற்சாகமாக விஜயினுடைய ஒவ்வொரு அந்த பேச்சுக்கும் அவர்கள் பதிலளித்தது போல் அவர்களுடைய கையசைத்தது எல்லாமே வந்து இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். செங்கோட்டையனுடைய பிளானிங் வந்து பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆனதும் நான் கவனித்தேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி கரூருக்கு அப்புறம் ஒரு பப்ளிக்கில் விஜய் வந்து மீட் பண்ணுறாரு. அந்த இடத்துல க்ரௌடை ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த க்ரௌடுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படாமல், அங்கே செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல், ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்போ விஜய் போனாரோ வேனில் ஏறுறது அது இதுன்னு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அது ஒரு நெகட்டிவாக மாறிச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த செங்கோட்டையனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிவிகேக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சீனியர் பர்சன் ஒருத்தர் அங்கே இல்லாமல் இருந்தது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பல இடங்களில் பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த கேப்பை வந்து செங்கோட்டையன் ஃபில் பண்ணிட்டார். ஏன்னா க்ரௌடை எப்படி உள்ளே கொண்டு வரணும், எங்கே உட்கார வைக்கணும், இப்போ நிற்க வைக்கிறாங்க வெயில், அங்கே நிறைய பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணி தாவேகாவுக்கு நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு ட்ரபிள் ஷூட்டராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒருத்தராக வந்துட்டார். அதே நேரத்தில் செங்கோட்டையன் சைட்லேருந்து பார்க்குறதுக்கும் இப்போ அவர் இத்தனை வருஷம் அதிமுகவில் இருந்தவர். செங்கோட்டையன்னா இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் ஏடிஎம்கே தான் ஞாபகம் வரும். அப்படி இருக்கிறவர் டிவிகேயில் சேர்ந்த உடனே விஜய்க்கு துதி பாடுறது, ஜெயலலிதா ஃபோட்டோவை தூக்கி போட்டுட்டு விஜய் ஃபோட்டோவை வைக்கிறது, இதெல்லாம் ஒரு வேளை பண்ணியிருந்தா நம்மளே கூட நிறைய இன்டர்வியூவில் நான் கேள்வியெல்லாம் கூட கேட்டிருந்தேன். ஆனால் இப்போ அவருடைய இடத்துலேருந்து யோசிக்கும் போது ஒரே நாளில் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் அப்படின்னா அப்போ அவர் இன்றைக்கி நாளைக்கு விஜய்க்கும் இது தான் பண்ணுவாருங்கிற மாதிரி ஆகிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ செங்கோட்டையனுக்கு கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அவரை வந்து ஒரு அதிமுக காரராகவே பல இடங்களில் தென்பட்டாலும் கூட அவராக இருக்கட்டும்,
நம்ம கட்சியோட கொள்கை இது, இங்கே வந்திருக்காரு, அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும்னு சொல்லி அவருக்கு ஒரு டைம் கொடுக்கறதுன்றது, செங்கோட்டையன் மாதிரி நிறைய பேர் வெளியில இருந்து இங்கே போனால் நமக்கு மரியாதை கிடைக்குமா, நமக்கான இடத்த கொடுப்பாங்களா, இவங்க சின்ன பசங்களா இருக்காங்களேன்னு நிறைய கேள்விகளோடு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. செங்கோட்டையனுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம், இன்னைக்கு மீட்டிங்கில் இந்த விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே கூட முதல்ல செங்கோட்டையனை பேச வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு அவர் பேசினாரு, ஒவ்வொருத்தராக பேசிட்டு கடைசியில் புசி ஆனந்த் பேசுகிறாரு. ஸோ அந்த வகையில் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதும் டிவிகேக்கு விஜயே இன்னைக்கு மேடையில் சொல்லியிருந்தார் இல்லையா, செங்கோட்டையன் மாதிரி இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்கன்னு. ஸோ அதுக்கான ஒரு தொடக்கமாக இதை அமைச்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரையில் டிவிகேக்கு வந்தது உண்மையாகவே டிவிகேக்கு பெரிய அசட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்குமே வந்து ஒரு புது உற்சாகம் வந்தது போல், ஒரு இளைஞர் போல் வந்து அவர் கடந்த ஒரு வார காலமாக ஒவ்வொரு வேலைகளையும் எடுத்து செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த நிகழ்ச்சியை வந்து யார் யாரெல்லாம் லைவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து எங்கே திருப்பினாலும் உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் களத்தில் போய் எல்லாம் வந்துடுச்சா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபைனல் செக் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு இளைஞர் போல் அவர் வந்து மாநாட்டு திடலில் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், அப்புறம் புரட்சி தளபதி அப்படின்றது தான் விஜயினுடைய ஒரு காயினிங் ஸ்டேட்டஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவர் வந்து தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும் விரும்புகிறாரு. உதாரணத்துக்கு 2 பேரை வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து பயன்படுத்துவார் அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டங்களில். ஒன்று வந்து எம்ஜிஆர், இன்னொன்று வந்து அன்னார். இப்போ கூடுதலாக இப்போ ஜெயலலிதா அவர்களையும் எடுத்திருக்காரு. இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து விஜய் பிடிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் பொது வழியில் இருந்துகிட்டே வந்தது. அது கூட இன்றைக்கி வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. எப்படின்னா, எனக்கு கூட அப்படி தாங்க இருந்தது, ஏன் இந்த அம்மா வந்து ரொம்ப கடுமையாக திமுகவை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பல நேரங்களில் நான் யோசித்தது உண்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக தொண்டர்களை தன் பயப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அவர் ரொம்ப கன்வீனியண்ட்டாக அந்த விஷயத்தை அவர் போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஈரோடு அப்படின்றது உங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு. இப்போ விஜய் வந்து ஜெயலலிதாவினுடைய அபிமானத்தை, அங்கீகாரத்தை பெற்றவர் அல்ல அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த விஷயத்தை வந்து சரியான வகையில் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் மூலமாக விஜய் உடைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவங்க 2 பேருமே நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க, அவங்களுடைய நலத்திட்டங்கள் பற்றி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதில் மறைமுகமாக சில இடங்களில் தாவேகாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கும் இன்றைக்கி வந்து விஜய் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வரை நோக்கி மட்டும்தான் விஜய் கேள்விகளை வைக்கிறாரு. திருவண்ணாமலையில் நடந்த திமுக இளைஞரணி கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்து மறைமுகமாக இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்து என்ன பயன், வானவில்னு சொல்லியிருந்தார். வானவில பார்க்க கூட்டம் வரும் போயிடும், சூரியன் மட்டும் தான் நிரந்தரமானதுன்னு மறைமுகமாக விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணார். பட் எந்த இடத்துலையுமே விஜய் வந்து டெப்டி சிஎம்மோட கிரிட்டிசிசமுக்கு பதில் சொல்லவும் இல்லை. அவரை வந்து இப்போ சிஎம் சார்னு இவ்வளவு விஷயங்கள் பேசுகிறவர் டெப்டி சிஎம் பற்றி எங்கேயும் பேசவே இல்லை. நான் எதிர்க்கிறது இவரை தான், சிஎம்ஐ மட்டும்தான் நான் எதிர்த்து பேசுவேன், அவருடைய கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்லுவேன், போட்டி எனக்கும் அவருக்கும் தான் அப்படிங்கிற கேமில் ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா வந்து தொடர்ந்து டெப்டி சிஎம் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வியூகத்தை அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு தாவேகாவை பொறுத்தவரையில் விஜய் வந்து எப்பயுமே முதலமைச்சரை தான் வந்து விமர்சனம் பண்ணுவார். முதலமைச்சர் தான் அவருடைய ஃபோக்கஸ். ஏன்னா அவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கார் ஆப்போசிஷன் பக்கம். ஸோ அதனால் வந்து அவங்கள டார்கெட் பண்ணி பேசுகிறது தான் விஜயினுடைய ரோல் அப்படின்ற மாதிரி காயின் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து திமுக குடும்பத்தை பற்றியும் உதயநிதி ஸ்டாலினை பற்றியும் அவர் காயின் பண்ணி பேசுவார், விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னு. அதே மாதிரி அருண்ராஜை பொறுத்தவரையில் அவர் வந்து அண்ணாமலையை பற்றி விமர்சனம் பண்ணுவார். ஏன்னா இப்போ இன்றைக்கி சூழலில் வந்து பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இவங்க தானே பேசு பொருளாக இருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு கருத்தை ரொம்ப போல்டாக வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவருக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு அருண்ராஜ் வச்சுக்கிறது. நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு இவங்க வந்து விமர்சனமே பண்ண மாட்டாங்க. அவருடைய தம்பிகள் வந்து யூடியூப்பில் பேசக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ்மோகனையும் லோயலா மணி போன்றவர்களையும் அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதுதான் அவங்க வந்து பண்ணியிருக்கக்கூடிய பிளான் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுவதனால தான் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய செல்வாக்கு கொஞ்சம் உயரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு வந்து பொசிஷன் பண்ண முடியும். இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் அதிமுகவுக்கு எப்பயுமே அதிகம். இப்போ அவங்க வந்து திமுக மாதிரி இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடுலாம் நடத்துறது கிடையாது. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாக
எந்த அளவுக்கு திமுகவுக்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்களோ அதே அளவு அதிமுகவுக்கும் இருக்கிறாங்க. இப்போ அந்த வாக்கு வங்கியை வந்து விஜய் எடுத்துக்கொள்ளணும், இல்லை தன்வசப்படுத்தணும் அப்படின்னா அவங்க ரூட்லேயே போய் அதை ரொம்ப ரொம்ப மெலிசா வந்து கையாள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் அந்த அப்ரோச் எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வந்து ஹார்ஷாக அதிமுக பற்றி அவர் அட்டாக் பண்ணுறதே இல்லை. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு பாருங்க, களத்திலே இல்லாத நபர்களுக்கும் களத்துக்கு சம்மந்தமே இல்லாத நபர்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது சொல்கிறதுக்கான காரணம் கூட அதுதான். அதிமுக இன்னைக்கு வந்து வைப்ரண்டாக ஆன் ஃபீல்டு இல்லை, எல்லா பக்கமும் அதிமுக பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஊடக விவாதங்களில் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்றது தான் இருக்குது. இன்றைக்கி விஜய் சார்ந்த ஒரு டாபிக் தான் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஊடகங்களில் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதலோடு விஜய் பேசுன மாதிரி இருந்தது. ரொம்ப சோஷியல் மீடியாவையும் தொலைக்காட்சிகள் நடக்கக்கூடிய விவாதங்களையும் விஜய் கவனிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் வேற என்னென்னலாம் பேசியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ அவர் வந்து மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லி கடந்து போகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. இப்போ ஆளுங்கட்சி வந்து சில விஷயங்களை அவங்களுடைய வெற்றி, இது எங்களுடைய சாதனைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதே துறையில் வேறு சில விஷயங்கள் கவனிக்கப்படாமல் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து விஜய் பேசினார் அப்படின்னா, இப்போ இன்டெலெக்சுவலாக இருக்கிற வாக்காளர்களும் இருப்பாங்க. இப்போ விஜய்க்கு வந்து விளிம்பு நிலை மக்கள், உழைக்கும் வர்க்கத்துக்கிட்ட ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னாலும், இன்னும் அவரை ஆதரிக்காத தரப்பும் இருக்க தான் செய்வாங்க. நிறைய பேர் வந்து இவர் ஓகேங்க பேசுகிறாரு, நல்லா இருக்குது, கேட்கலாம், ரசிக்கலாம். ஆனால் அவர் வந்து அறிவு சார்ந்து இன்டெலெக்சுவலாக என்னென்ன விஷயங்களை சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பக்கூடிய வாக்காளர்களும் இருப்பாங்க. இப்போ அவங்களையெல்லாம் கவரக்கூடிய வகையிலையும் விஜய் செயல்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை டீகோட் பண்ணி சொன்னார். இலவசங்களுக்கு எதிரானவன் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகள்னு வரும்போது இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அதில் எங்கெங்கெல்லாம் இவங்க கோட்டை விட்டுருக்காங்க, இல்லை பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் பற்றி திமுக பேசுதா, அதில் எங்கெங்கெல்லாம் அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பேசலாம். அதே நேரத்தில் இளைஞர்கள் நலன் சார்ந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டேட்டா ஓரியன்டாக டெக்னிக்கலாக சொல்லும் போது எல்லா தரப்பும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்கான பதிலையும் அவர் கொடுத்த மாதிரி இருக்கும். வெறுமனே ஒரு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்வது, இல்லை ஊடகங்களில் விவாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களையும் விஜய் பேசினார் அப்படின்னா அது இன்னும் கூட அவருடைய கிரெடிபிலிட்டி, ஒரு பொலிட்டீஷியனாக விஜய் வந்து மாறி இருக்காரு. அவர் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. ஏன்னா அவர் மேலே சிலர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு நடிகர் தாங்க, ஸ்கிரிப்ட் கொடுத்தா பேசுவார், அன்னைக்கு அவர் பேசிட்டு கிளம்பிட்டாருன்னா அதோட எதையும் கவனிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு பேச்சு வெளியில் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு நுணுக்கமாக எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இப்போ ஈரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஒரு சில டெம்ப்ளேட்டான விஷயங்களை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த ஊருக்கு போகும்போது ஈரோடுனா மஞ்சள், திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் தவிர்க்கலான்னு நம்ம ஏற்கனவே கூட நான் சில வீடியோக்களையும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பொதுவெளியிலையும் அதை விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் தான் அவுட் சைடர் அந்த ஊருக்கு. அந்த ஊர்க்காரங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிட போகுது. அதையெல்லாம் தவிர்த்துட்டு வேற என்னென்னலாம் மக்களின் கவனத்தையும் அரசின் கவனத்தையும் ஈர்க்குமோ அதையெல்லாம் பேசலாம் அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து விஜயனுடைய ரசிகர்களுடைய சைக்காலஜி நல்லா தெரிஞ்சிருக்கு. எதற்காக நம்மளை பார்க்க வர்றாங்க, என்ன பேசினா அவங்களுக்கு வந்து எடுபடும், குறிப்பாக நமக்கான வாக்காளர்கள் யார் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ சொல்கிறார் இல்லையா, நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் போன பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. அவங்க தான் அவருடைய டார்கெட் ஓட்டர்ஸாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விளிம்பு நிலை மக்கள், அப்புறம் வந்து நடுத்தர வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள், இவர்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவருடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சும் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் திமுக எதிர்ப்பை இங்கே வந்து தீவிரமாக நம்ம காட்டும் பொழுது அதிமுக இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸில் அதிமுகவுடைய தலைமையை விரும்பாமல் நிறைய இந்த மாதிரியான செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி விஜய் பக்கம் இளைஞர்கள் நிற்கிறாங்க, அதனால் நம்ம விஜயை ஆதரிக்கலாம் அப்படின்றது ஒரு மனநிலையாக உருவாக்கும் அப்படின்னு விஜய் நம்புகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த அஸ்பெக்டில் தான் வந்து அவங்க பாக்கெட் லீடர்ஸாக தங்களுடைய கட்சியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியாக கட்சியில் முக்கியமான நிர்வாகிகளை நியமிப்பது கூட அதுக்கான ஒரு காரணம். கொள்கை தலைவர்களே நீங்கள் பாருங்களேன், 5 கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த 5 கொள்கை தலைவர்கள் பற்றி இதுவரையும் தாவேக்கா எந்த மாநாடு போட்டிருக்கு? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மாநாடு போட்டிருக்காங்களா? அவருடைய கொள்கையை வந்து பறைசாற்றுவதற்காக அப்படின்னு ஏதாவது ஒரு மாநாடு போட்டிருக்காங்களா? இல்லை. முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ்ன்றது இன்டெலெக்சுவல் கிடையாது. இன்டெலெக்சுவல் ஓட்டர்ஸை வந்து கவர் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தி அந்த கருத்தரங்கில் அந்த கொள்கை தலைவர்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய பாதை, அவங்க காட்டிய வழி, இதெல்லாம் பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதெல்லாம் அவங்களுடைய ஃபோக்கஸே கிடையாது. தாவேக்காவை பொறுத்தவரையில்
அந்த கட்சி வந்து இன்டலெக்சுவலுக்கான ஒரு கட்சியே கிடையாது. அந்த கட்சியை பொறுத்தவரையில் மாஸ் சைக்காலஜியில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி. மாஸ் சைக்காலஜினா என்னது? விஜய் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அவருக்கு ஒரு அபிமானம் இருக்குது, அவர் சொன்னால் வந்து உடனே செய்யக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் விஜயினுடைய ரசிகர்கள், விஜயினுடைய அந்த பேச்சை நம்பக்கூடியவர்கள். ஏன்னா விஜய்க்கு ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி இருக்குது. இப்போ மற்ற தலைவர்கள் சொல்லும் பொழுது சும்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஏதோ சொல்கிறாங்க, இல்லை அந்த மேடைக்காக சொல்கிறாங்க, அந்த மேடை அலங்கார மொழி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. ஆனால் விஜய் சொல்லும்போது அது ரிப்பீட்டடாக வந்து வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது எந்த வகையிலையும் யாருக்கும் எகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ணதில்லை அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு தோற்றம். அதுதான் அவரை நம்பர் ஒன்னாக இருக்க வச்சிருக்கு இல்லையா சினிமாவில். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டியை ஏற்படுத்துது. அந்த நம்பகத்தன்மை அடிப்படையில் தான் வந்து நமக்கான ரசிகர்கள் யார், நம்ம என்ன பேசணும் அப்படின்னு அவர் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர்டாக பேசுகிறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வந்து இதுவரையும் ஒரு மதம் சார்ந்த பிரச்சனைகள்லையோ இல்லை சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்லையோ விஜய் தன்னுடைய கருத்தை எப்போதுமே தெரிவித்ததில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஒரு பொதுவான மனிதனாக நான் இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ அதில் வந்து இப்போ அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக கேட்பாங்க, நீங்கள் எந்த ஸ்டாண்டு அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னு நடுவில் நிற்காது அப்படின்னு முன்னாடி சீமான் சொன்னார், இப்போ அண்ணாமலையும் சொல்கிறாரு. அது சரியான ஒரு வாதம் தான். ஆனால் விஜய் ஏன் அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு வரமாட்டுறாரு அப்படின்னா, இது அன்வான்ட், இது வந்து இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது, அதை ஏன் நம்ம என்டோர்ஸ் பண்ணணும், நம்ம மக்கள் வந்து ஒற்றுமையாக தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜுக்குள்ளே நம்ம வந்து எப்பயுமே பொசிஷன் பண்ணிக்கணும். நம்ம யாருக்கும் எகெயின்ஸ்டாக இருந்துடக்கூடாது அப்படின்றது அவருடைய பிளான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு வந்து இந்த எலெக்ஷனில் எப்படியான ஒரு கேள்வி மக்கள் முன்னாடி இருக்கும் இல்லையா? இப்போ 2024 மோடி வேணுமா வேணாமா அப்படின்னு இருந்துச்சு. அந்த மாதிரி 2026 திமுக ஆட்சி தொடரணுமா வேணாமான்ற ஒரு கேள்வி பொதுவாக இருந்தாலும், இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக வாக்காளர்கள் இந்த 35-40 வயசு கீழே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் முரசு சின்னத்தில் ஓட்டு போட்டிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு டார்ச்சில் ஓட்டு போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து விவசாயி சின்னத்தில் ஓட்டு போட்டு பழகியிருப்பாங்க. இப்படி வந்து அவங்க பெரும்பாலும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு சின்னம் அப்படின்றதுலாம் பெரிய அளவுக்கு இருந்திருக்காது. ஆனால் அந்த ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒரு பக்கம் உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டவங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்க போகிறது இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காரு, கலைஞரோட கட்சி, அண்ணா வழி, பெரியார்னா அவங்க கிளியராக போட்டுருவாங்க. இந்த ரெட்டை இலைக்கே ஓட்டு போட்டவங்களுக்கு நிறைய குழப்பம் இந்த கட்சிக்குள்ளே வருது, என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி இருக்கலாம். அப்படி ஓட்டு போட்டவங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து உருவாயிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒன்று எடப்பாடி அதிமுகவா இல்லை விஜய் அதிமுகவா, யாருக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒட்டுமொத்த நரேட்டிவும் விஜய் கொண்டு போய் நிறுத்துறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறவங்க விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்புன்றதுக்கோ இல்லை அதுக்கான தேவையோ பெருசாக இருக்க போகிறது இல்லை. பட் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பழகின நிறைய பேருக்கு அப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கும் அதிமுகவுக்கு இல்லை அதிமுக ரெட்டையில யார் கையில் இருக்கோ அங்கே தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் எம்ஜிஆருக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன், அம்மாவுக்கு தான் போட்டேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. அதிமுகலேயே இன்னொரு அதிமுக புதுசாக வந்திருக்கு. நீங்கள் டிடிவி அதிமுக இல்லை ஓபிஎஸ் அதிமுக நினச்சிக்காதீங்க. அது விஜய் அதிமுக. அவருக்கும் எம்ஜிஆர் தலைவராக ஏற்றுக்கிறாரு, ஜெயலலிதா மேலேயும் அவருக்கு மரியாதை இருக்குது. ஸோ அவருடைய ஆப்ஷனை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவருக்கும் தீய சக்தி திமுக தான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளியராக விஜய் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக இதை தான் கொடுக்குறாரோ அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தோணுது. விஜயினுடைய ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து டிசம்பர் 29 நினைக்கிறேன் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு வந்து நடத்துகிறாங்க. கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அந்த மாநாடு அப்படின்றது நடக்குது. அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சிஎம் வந்து போய் பேச போகிறாரு. ஸோ மகளிருக்காக செய்த திட்டங்கள் பற்றி பெரிய அளவில் அதில் வந்து கருத்தரங்குகள் பேச்சு அப்படின்றது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ விஜயனுடைய ஒவ்வொரு மக்கள் சந்திப்பு கூட்டத்திலையும் இல்லை அவருடைய மேடைகளில் ஒரு கடைசியிலையோ இல்லை வந்து மிட் ஆஃப் த ஸ்பீச்லேயோ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு. அதை வந்து க்ரௌடுட்டையும் அந்த ரெஸ்பான்ஸை வாங்க நினைக்கிறாரு. இன்றைக்கி கூட அந்த மாதிரியான ஒரு போக்கை தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதை ஏன் அவர் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாரு அப்படின்னா, மக்கள் மனசில் வந்து ஆழமாக அது பதியணும். அதிமுகன்ற கட்சியே இல்லை களத்தில் அப்படின்றது பதிஞ்சாலே வந்து மக்கள் வந்து திமுக பிடிக்கலைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக யாருக்கு ஓட்டு போடலாம், டிவிகேக்கு போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துவதற்கான முயற்சி. இப்போ நம்ம பிராண்டிங் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பல விளம்பரங்கள் பார்த்து அந்த விளம்பரங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் அந்த பொருளை நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் நமக்கு கன்வின்ஸ் பண்ணுது. அதே மாதிரியான ஒரு போக்கை வந்து விஜய் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஒரு ஆப்ஷனில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி.
இப்போ சீமான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவர் வந்து இனிஷியலாகவே அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டிலே பார்த்துட்டாரு. விஜய் வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஓரளவு அவர் வந்து தன்னுடைய கொள்கையின் மூலமாக தவேக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சவங்களை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அப்ரோச் வந்து அதிமுக தவற விட்டாங்க. அதிமுக வந்து டிவிக்கு நம்மளோட ஒரு ஜூனியர் பார்ட்னராக வந்துருவாங்கன்னு நம்பின ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அதிமுக ஒரு களத்திலே இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை விஜய் தொடர்ச்சியாக பேசுவதன் மூலமாக அது உருவாகிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரபலத்தன்மை இருக்குல்ல, அந்த பிரபலத்தன்மை அந்த ஸ்டார் வேல்யூ வந்து அதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து டிவிக்கே எங்களுடைய போட்டியே கிடையாது, அதிமுக தான் எங்களுடைய போட்டி அப்படின்னு அதிமுக ப்ளஸ் பாஜக இந்த என்டிஏ கூட்டணியை தொடர்ச்சியாக சிஎம்மும் சரி டெபுட்டி சிஎம்மும் சரி அவர்களுடைய மேடைகளில் அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வாங்க எங்களோட சண்டை போட அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு அக்ரெசிவாக அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் ஆன் ஸ்பீச்சாக இல்லை. அவருடைய அறிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் தினந்தோறும் அவர் வந்து முதலமைச்சரை வம்புக்கு இழுக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய கேப் இருப்பதை நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு பாயிண்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதாவது என்னென்னா, இப்போ செங்கோட்டையின் விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, டிவிக்கே எப்படி இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செங்கோட்டையன் கட்சியை விட்டு போயிட்டார். அவரோட தொகுதிக்கு போய் அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தி செங்கோட்டையன் ஒன்றுமே இல்லை, ஏடிஎம்கே பின்னாடி தான் எல்லாரும் இருக்காங்கன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதே செங்கோட்டையனோட மாவட்டத்துக்கு விஜய் போயிருந்தாலும் எந்த இடத்துலையும் அதிமுகவையோ இல்லை அதிமுக தலைவர்களையோ எதையுமே அவங்க வந்து டச் பண்ணுற மாதிரி பேசவே இல்லை. ஈவன் செங்கோட்டையன் கூட அந்த விஷயத்தை விட்டுட்டார். எடப்பாடியை பற்றிலாம் எதுவும் பேசலை. கிளியராக அந்த களத்தை கூட திமுகவுக்கு எதிராக விஜய் மாத்துறாரு. எனக்கு போட்டி இதுதான் அப்படின்னு கொண்டு போகிற அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்குது. அதிமுக வந்து திமுகவை எதிர்க்கிற வேலையை விட்டுட்டு கூட இருந்து வெளியில் போனவங்க, வெளியில் இருக்கவங்களோட சண்டை போடுறது, அந்த நெரேட்டிவ்க்கு பதில் சொல்கிற இடத்துலையே அவங்க வந்து நிற்கிறது தான் அந்த கட்சியோட பெரிய பின்னடைவு. அதை ஈரோடு விஷயத்தில் ரொம்ப கிளியராக எடப்பாடி பண்ணார். அன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். செங்கோட்டைன்னு போனால் என்னங்க, கூட்டம் எங்கள் பின்னாடி தான் இருக்குன்னு. பிரச்சனை அது கிடையாது. நீங்களா திமுகன்றது தான் பிரச்சனை. செங்கோட்டையின் மாதிரி 1000 பேர் வெளியில் போனாலும் நீங்கள் திமுக எதிர்க்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேமில் இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் செங்கோட்டையனை ஒன்றும் இல்லைன்னு காமிக்க முயற்சி பண்ணி அவங்களோட இடத்த இழந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த மண்ணுக்கே போனாலும் அங்கே திமுகவுக்கு எதிரி நான் தான் விஜய் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏடிஎம்கே இதுலேருந்து ஒரு லெசனே கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு தோணுது. விஜய் இன்னைக்கு பேசினதையும் பார்த்துருப்பீங்க, அரசியல் நிகழ்வுகளையும் கவனிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? விஜயினுடைய அரசியல் திசை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா, இல்லை தவறுகள் ஏதாவது இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.